ஹாய். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:00. 2:00லேருந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோன்னு நான் ஒவ்வொருத்தையும் சின்ன சின்ன கிளிப்பாக உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக உளுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சுருக்கோம். அதெல்லாம் கழிஞ்சு இப்போ நம்ம மாவு அரைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குழந்தைங்க அவங்களோட ஃப்ரீ டைமில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக கலரிங் கொடுக்குறாங்க. எங்கே கண்ணா 2 பேர் மாவு அரைச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணப்போ குழந்தைங்க கலரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் மாவு அரைச்சி முடிச்சாச்சு. வாங்க பார்க்கலாம் குழந்தைங்க கலரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு. இல்லாண்டி அவ்வளோதான் நான் முடிக்க போகிறேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கலரிங் பண்ணியிருக்காங்கன்னு. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து சூப்பராக பண்ணியிருக்கேங்கடா. இது பாருங்கள் ஹல்க்கு சூப்பராக இருக்குடா. கிரீன் லன்ச் டைம் ஆயிடுச்சு. குழந்தைங்க பசிக்குதுங்கிறாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். வாங்க இன்றைக்கி லன்ச் என்னென்னு நம்ம பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டாரு. ஸோ எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும்தான். வாங்க நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். சட்னி, தயிர் சாதம், தயிர் தாளித்து வச்சுருக்கேன். அப்புறம் எக். நாளைக்கு தைப்பூசம், முருகருக்கு உகந்த நாள். ஸோ அதனால் வீடு மாப் போட்டுடலான்ட்டு சுத்தமாக எல்லாம் பெருக்கி விட்டுட்டு மாப் போட்டுட்ருக்கேன். படித்ததில் பிடித்தது பார்க்கலாங்களா? முடியாது என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை நிர்பந்தம் காரணமாக எத்தனை விஷயங்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? அல்லது பிறர் மனம் புண்படுமே என்று எத்தனை முறை? வரையறைகள் உருவாக்குங்கள். அரைமனதாக செய்கிறேன் என்று சொல்வதை விட முழுமனதாக முடியாது என்று சொல்வது சிறந்தது. எவ்வளோ அழகான கவிதை. இது எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் அப்ளை ஆகிருக்கும். எத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்கலனாலும் அடுத்தவங்களுக்காக நம்ம அந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். ஆமாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.